ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் தான் போகிறோம். நான்வெஜ் எடுத்து 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. அதனால் சரி போய் மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டு கிளம்புனோம். எங்கள் வீட்டிலேருந்து மீன் மார்க்கெட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு. அழகாக ஜாலியாக பேசிக்கிட்டே நானும் என் ஹஸ்பண்டு போனோம். ஆக்சுவலாக நான் காலையிலே போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க தான் சரி லேட்டாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. இன்றைக்கி சண்டே வரையா கூட்டமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லேட்டாக போவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஹஸ்பண்டு போனோம். நாங்கள் போகிறப்ப மணி என்னென்னா 2 மணி ஆகிடுச்சி. சரின்ட்டு 2 பேரும் கிளம்பி போனோம். சரி நீங்களும் வாங்க, நாங்கள் மீன் மார்க்கெட் போய் எந்த மீன் வாங்குகிறோம், அங்கே எப்படி இருக்குது என்னான்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில். இன்னொரு நாள் இந்த கோயிலுக்கு போய் வீடியோ எடுத்து போடுறேன். சரி வாங்க இப்போ மீன் மார்க்கெட் போகலாம். மீன் மார்க்கெட் வந்தாச்சு. இங்கே நிறையா மீன் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எப்போதும் ஒரு 2-3 மீன் தான் அதிகமாக வாங்குவோம். அதில் என்னென்னா இந்த நகரா மீன் சொல்லுவாங்க, அந்த மீன் ஒன்று, அப்புறம் கிழங்கா மீன் ஒரு மீன் இருக்காது, அப்புறம் அந்த வஞ்சர மீன். இதுதான் நாங்கள் அடிக்கடி வாங்குவோம். மற்ற மீன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது என்னன்ட்டு. நாங்கள் அப்புறம் கிழங்கா மீன் வாங்கினோம். கிழங்கா மீன் இன்னொரு ஏதோ ஒரு மீன் சொன்னாங்க, அந்த மீன் 2 மீனும் வாங்கினோம். வாங்கி அங்கேயே க்ளீன் பண்ணோம். அங்கேயே க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன இருந்துச்சு, அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த மீன் பேர் என்ன? காணாங்கத்து. மீன் வாங்கியாச்சு, போய் சமைக்கணும். சமைக்க வேண்டியதான். எத்தனை மணிக்கு வாங்கி தரீங்க மீன்? காலையில் ஏந்திரிச்சு போய் மீன் வாங்கிட்டு வாங்கன்னா 2 மணிக்கு அழைச்சிட்டு வராங்க மீன் வாங்க. இதுக்கப்புறம் போய் சமைக்கணும். இல்லை வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மணி இப்போயே 3 ஆகிட்டு. இனிமேல் சமைச்சு சாப்பிட்ணும். ரெடி பண்ணிட்டியா? இதோ ரெடி ஆகிட்டு. பசிக்குதா? ஆமாம் ஆமாம். மேபி ஒரு 1/2 hour ரெடி ஆகிடும். ஓகே ஓகே. பசிக்குதுன்னு வர சொல்லிட்டாங்களா, சரின்ட்டு கடன்னு எல்லாத்தையும் சமையல்லாம் சீக்கிரமாக செய்ய ஆரம்பித்தேன். வந்தோடனே ரைஸ் வச்சு விட்டுட்டேன். ரைஸ் இதாகிட்டுருக்கு. இப்போ குழம்பு வச்சிட்ருக்கேன். தேங்காய் வாங்க மறந்துட்டேன். அதனால் இப்போ தேங்காய் ஊற்றாமல் குழம்பு வைக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு குழம்பு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க.
குழம்பு ஒரு அடுப்பில் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. மறுபடி இன்னொரு அடுப்பில் வறுவல் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிட்டு இப்போ அவங்கள்ட்ட போட்டு கொண்டு போய் கொடுப்போமா? Take it. எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.